நீதியின் பாதையில் நம்மை நிதமும் வழி நடத்தும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். தம்மை நம்பி வாழ்வோருக்கு எப்போதும் அடைக்கலமாக இருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டில் அந்தி கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டுள்ள செய்திகளை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நாங்கள் தியானிக்கின்ற பகுதிகளின் ஊடாக உம்மை புரிந்து கொண்டு உமது பக்கத்தில் எப்போதும் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வரும் செய்திகளில் பல இடங்களில் அந்தி கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அந்தி கிறிஸ்து குறித்த பல்வேறு வேறுபட்ட செய்திகள் கூறப்படுவதால் திருமறையின் மொத்த பொருளின் அடிப்படையில் அந்தி கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வது நமக்கு பயன் தரும். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் அந்தி கிறிஸ்து குறித்து கூறியவற்றை நாம் தியானித்தோம். இன்று புதிய ஏற்பாட்டில் அந்தி கிறிஸ்து குறித்து கூறப்பட்டுள்ளவற்றை நாம் தியானிக்கப் போகின்றோம். அந்தி கிறிஸ்து குறித்து நற்செய்தி நூல்களிலும் பவுலின் கடிதங்களிலும் வெளிப்படுத்தலிலும் பல்வேறு செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றன. முதலாவது, நற்செய்தி நூல்களில் அந்தி கிறிஸ்து என்னும் செய்திகள். நற்செய்தி நூல்களில் அந்தி கிறிஸ்து குறித்து மிக குறைவாகவே செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இறுதி மற்றும் முடிவின் அறிகுறிகளை கையாளும் அதிகாரங்களில் மட்டுமே அந்தி கிறிஸ்து குறித்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், மார்க்கு 13:6, 13:22, லூக்கா 21:8 ஆகிய இடங்களில் இறுதி காலம் குறித்து இயேசு கிறிஸ்து கூறுவதை சுருக்கமாக குறிப்பிட விரும்புகின்றேன். அப்பொழுது யாராவது உங்களிடம், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அல்லது அவர் அங்கே இருக்கிறார் என்று கூறினால் நம்பாதிருங்கள். ஏனெனில் பொய்யான கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி முடிந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் வழி தவறச் செய்யும் வகையில் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் இயேசு, நான் என் பிதாவின் பெயரில் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றொருவர் அவருடைய சொந்த பெயரில் வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று அந்தி கிறிஸ்துவை குறித்து குறிப்பிடுகின்றார். இங்கு அந்தி கிறிஸ்து என்னும் கருத்தியல் தவறான போதனைகளை குறிப்பிடுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் போதனையிலிருந்து அல்லது உண்மையான விசுவாசத்திலிருந்து மனிதர்களை வழிவிலகச் செய்யும் செயலையே அந்தி கிறிஸ்து என்று நற்செய்தி நூல்கள் குறிப்பிடுவதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்தி கிறிஸ்துவை குறித்த இந்த சிந்தனை புதிய ஏற்பாட்டின் பிற நூல்களிலும் ஆங்காங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, தெசலோனிக்கியர் கடிதங்களில் அந்தி கிறிஸ்து. 2 தெசலோனிக்கியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரையுள்ள திருமறை பகுதியில் பவுல் அந்தி கிறிஸ்துவை பாவ மனிதன் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் பாவ மனிதன் அல்லது அந்தி கிறிஸ்து வரும்போது நிகழும் பல காரியங்களை தெசலோனிக்கிய திருச்சபைக்கு பவுல் நினைவூட்டுகிறார். தானியேலும் சாத்தானால் தூண்டப்பட்ட மனிதன் உலகில் 7 ஆண்டுகள் இருப்பதை தமது காட்சியில் விவரிக்கின்றார். இத்தகைய பாவம் செய்யும் மனிதன் கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கடவுளுக்குரிய வழிபாட்டை தனது உரிமையாக கொண்டாடி பலரை ஏமாற்றும் பொய்யான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான் எனவும் பவுல் தெசலோனிக்கியருக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றார். இங்கே பவுல் குறிப்பிடும் பாவ மனிதன்
ரோம பேரரசரை குறிப்பதை வரலாற்றின் அடிப்படையிலும் திருமறையிலிருந்தும் நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே அந்திகிறிஸ்து என்பவர் தீமையின் சாராம்சமான ஒரு மனிதனை குறிப்பிடுகின்றது. இது பழைய ஏற்பாட்டில் பேலியாள் சிந்தனையுடனும் பாரசீக சிந்தனையான ஒளிக்கும் இருளுக்கும் இடையேயான போர் என்னும் சிந்தனையுடனும் ஒத்திருப்பதை நாம் காணலாம். மூன்றாவதாக, யோவானின் கடிதங்களில் அந்திகிறிஸ்து. கிறிஸ்துவை போன்று அந்திகிறிஸ்துவும் ஒரு தனிநபராக குறிப்பிடப்பட்டுள்ளான். இந்த கடிதங்களில் காணும், அதாவது யோவான் கடிதங்களில் காணும் அந்திகிறிஸ்து குறித்த சிந்தனையே பொதுவாக இன்றைய திருச்சபையில் அல்லது விசுவாசிகளிடம் இருந்து வருகிறது. கடைசி காலத்தில் அந்திகிறிஸ்து வர இருக்கிறார் என்னும் செய்தியை யோவான் தனது கடிதங்களில் குறிப்பிடுகின்றார். யோவானின் காலத்தில் பல அந்திகிறிஸ்துக்களும் வந்ததாக இந்த நூலில் நாம் படிக்கலாம். எனவே மக்கள் கடைசி காலத்தில் வாழ்வதாக 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்தில் யோவான் நினைவுபடுத்துகின்றார். 1 யோவான் 2 அதிகாரம் 22 வசனத்தில் தந்தையும் மகனையும் மறுதலிப்பவரை அந்திகிறிஸ்து என்று யோவான் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிப்பவரை அந்திகிறிஸ்து என 1 யோவான் 4 அதிகாரம் 3 வசனத்திலும் 2 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்திலும் யோவான் குறிப்பிடுகின்றார். அந்திகிறிஸ்துவின் மிக முக்கியமான பண்பே இயேசு கிறிஸ்துவின் மானுட அவதாரத்தை மறுப்பதாகும். இங்கு பழைய ஏற்பாட்டை போல தவறான போதனைகள் அளிப்பது அந்திகிறிஸ்துவாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. யோவான் அந்திகிறிஸ்துவின் ஆவியை பொய்யின் ஆவி என கூறுகின்றார். இது மனிதர்களை சத்தியத்திலிருந்து மயக்கி கிறிஸ்தவ விசுவாசத்தை கெடுக்கும் தவறான கருத்துக்களுக்கு வழி நடத்துகின்றது. நான்காவதாக, வெளிப்படுத்தல் நூலில் அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்துவை குறித்த முழுமையான செய்தியை வெளிப்படுத்தல் நூலில் நாம் காணலாம். இங்கு 1க்கு மேற்பட்ட வடிவங்களில் அந்திகிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 7 வசனத்தில் எருசலேமில் 2 சாட்சிகளை கொன்று 42 மாதங்கள் ஆட்சி செய்ய போகும் மிருகம் ஒன்று பாதாளத்திலிருந்து வரும் காட்சி சொல்லப்பட்டுள்ளது. இது அந்திகிறிஸ்து நரகத்திலிருந்து ஒரு பயங்கரமான அல்லது அழிவுகரமான தோற்றத்துடன் குறிக்கப்பட்ட நேரத்தில் வருவதை நமக்கு சொல்லுகின்றது. இந்த காட்சி தானியேலில் அந்தியோக்கஸ் எப்பிப்பானஸ் குறித்து சொல்லப்பட்டுள்ள சிறிய கொம்பு எனும் காட்சியுடனும் தொடர்பு கொண்டிருப்பதை நாம் தானியேலை ஒப்பிடுகின்ற பொழுது புரிந்து கொள்வோம். ஏனெனில் இக்காட்சியில் குறிப்பிடப்படும் 42 மாதங்கள் அந்தியோக்கியஸ் எப்பிப்பானஸ் பயங்கரம் மற்றும் அவமதிப்பு நிகழ்த்திய காலமாகும். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 1 முதல் 17 வரையுள்ள வசனங்களில் பெரிய சிவப்பு வலு சர்ப்பத்தின் காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சூரியனை அணிந்த பெண் ஒருவரை துன்பப்படுத்துகின்றது. ஆண் குழந்தை ஒன்றையும் இது பெற்றெடுக்கிறது. இந்த பாம்பு இறுதியில் தோற்கடிக்கப்பட்டு பரலோகிலிருந்து அல்லது விண்ணிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது. வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 9 வசனத்தில் வரும் வலு சர்ப்பம் பழைய பாம்பாகிய பிசாசுடன் தொடர்பு கொண்டிருப்பதை நாம் இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். உலக படைப்பின் போது குழப்பத்தின் வடிவமாக இருந்த பறக்கும் பாம்பு குறித்து பழைய ஏற்பாட்டில் அந்திகிறிஸ்து என்று ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டோம். இங்கும் அந்திகிறிஸ்துவாக வலு சர்ப்பம் அடையாளப்படுத்தப்படுகின்றது.
வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரையுள்ள வசனங்களில் 7 தலைகள் மற்றும் 10 கொம்புகள் கொண்ட மிருகத்தின் காட்சி உள்ளது. இந்த மிருகம் கடலிலிருந்து வருகிறது. மற்றொன்று 2 கொம்புகளுடன் நிலத்திலிருந்து வருகிறது. பேரரசர் வழிபாட்டின் பொருட்டு வரும் பெரும் துன்பத்தையும் காட்டு மிராண்டித்தனமான செயல்களையும் யோவான் மனதில் கொண்டு இந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே அந்திகிறிஸ்து என்பது கிறிஸ்தவ திருச்சபையை துன்புறுத்தும் சக்தி அல்லது ரோம பேரரசரை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 7 தலைகள் மற்றும் 10 கொம்புகள் கொண்ட சிவப்பு நிற மிருகத்தின் காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் பாபிலோன் என்று அழைக்கப்படும் பெண் அமர்ந்திருக்கிறார். 7 தலைகள் பெண் அமர்ந்திருக்கும் 7 மலைகள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் நூலில் பாபிலோன் என்பது ரோமை அடையாளப்படுத்துகின்றது. ரோம் நகரம் 7 மலைகளின் மீது கட்டப்பட்டுள்ளது. எனவே இங்கே, அதாவது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் காட்சி ரோம் நகரையே அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் உறுதியாக கூறலாம். மேலும் அந்திகிறிஸ்து என்பவர் ரோம் நகரின் திருச்சபையை துன்புறுத்தும் அதிகாரத்தையே அடையாளப்படுத்துகின்றது. 5ஆவதாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும் மற்றொரு கருத்தியல் நீரோவின் மறுபிறப்பு எனும் கருத்தியல். கிரேக்க ரோம உலகிலும் பண்டைய யூத சிந்தனையிலும் அந்திகிறிஸ்து என்பவரை நீரோவின் மறுபிறப்பு, நீரோ ரெடிவிவஸ் என்று சிந்திக்கும் ஒரு சிந்தனை இருக்கின்றது. தொடக்க காலத்தில் ரோம பேரரசர்களில் மிகவும் மோசமானவராக, கொடியவராக கருதப்பட்டவர் நீரோ பேரரசன். அவன் கிறிஸ்தவர்களால் மட்டுமல்ல, ரோமர்களாலும் அக்கிரமத்தின் உச்ச அரக்கனாக கருதப்பட்டான். இவர் கிபி 68இல் தற்கொலை செய்து கொண்டார் என்பதையும் வரலாற்றில் நாம் அறிகிறோம். இதனால் இவர் இறந்தவுடன் மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சு உண்டானது. எனினும் உடனடியாகவே அவர் இறக்கவில்லை என்றும் உலகில் பயங்கரத்தையும் அழிவையும் பார்த்தியர்களோடு இணைந்து நிகழ்த்துவதற்காக பார்த்தியாவில் காத்து கொண்டிருப்பதாகவும் ஒரு நம்பிக்கை மக்களிடையே ஏற்பட்டது. இந்த நம்பிக்கைக்கு தான் நீரோ மறுபிறப்பு அல்லது நீரோ ரெடிவிவஸ் அல்லது நீரோ உயிர்த்தெழும் புனைவு என்று பெயர். பண்டைய உலகில் நீரோ இறந்த பின்பும் 20 ஆண்டுகள் இந்த நம்பிக்கை இருந்து வந்தது என்று வரலாறு கூறுகின்றது. கிறிஸ்தவர்களுக்கு நீரோ தீமையின் உருவகமாக இருந்தார். கிறிஸ்தவர்களை எரித்தவர், திருச்சபையில் துன்புறுத்தலை தொடங்கியவர். பல கிறிஸ்தவர்கள் நீரோ ரெடிவிவஸ் அல்லது நீரோ மறுபிறப்பு அல்லது உயிர்த்தெழுதும் புனைவை நம்பினார்கள். இவரை அந்திகிறிஸ்து வருவார் என வெளிப்படுத்தலின் காட்சிகளுடன் தொடர்பு படுத்தினர். மொத்தத்தில் புதிய ஏற்பாட்டில் அந்திகிறிஸ்து என்பவர் விசுவாசத்திலிருந்து மக்களை இடற பண்ணுகிறவராகவும், கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தும் பாவ மனிதனாகவும், கிறிஸ்துவின் மானுட அவதாரத்தை மறுதலிப்பவராகவும், அந்தியோக்கியஸ் எப்பிபானஸ் என்றும், வலு சர்ப்பம் என்றும், ரோம பேரரசன் என்றும், நீரோவின் மறுபிறப்பு என்றும் அறியப்படுகின்றார். தீமையின் பக்கம் நிற்காமல் கிறிஸ்துவுடையோராய் வாழ்ந்து இறுதி கால அழிவிலிருந்து தப்ப ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமேன். ஜெபிப்போம். விசுவாசத்தோடு
உம்மை சார்ந்து வாழ வேண்டும் என்று எப்போதும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடைசி காலத்தில் விசுவாசத்தை விட்டு வழிவிலகச் செய்யும் பொய்யான போதனைகள், தீமையின் பல்வேறு ஆற்றல்கள் பல்வேறு வடிவில் வருவதை அந்தி கிறிஸ்து என்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் உம்மையே சார்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது உம்மோடு இணைந்தவர்களாக எங்கள் கடமைகளை செய்ய எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.